திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, அவர்கள் தம் பாதத்தை மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவும் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களையும் ஐயா ஸ்ரீதேவி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று கூறி அமைகிறோம். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. சிவாயன். முதலில் 4 பெருமக்கள் துதி. ஸ்ரீதேவி என்ன வரல நினைக்கிறேன். நடராஜா நீங்க படிக்க. திருச்சிற்றம்பலம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்தபிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க திலகுதி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருமாளிகை தேவ திருவடிகள் போற்றி, சேந்தனார் செம்பதும தேவடிகள் போற்றி, கருவூரர் தேவர் கழலடிகள் போற்றி, தெள்ளு பூந்துருத்தி நம்பி கடலினைகள் போற்றி, வருஞான கண்டராதித்தர் கழலடிகள் போற்றி, வேணாட்டடிகள் விரைக்கல்கள் போற்றி, திருவாலி அமுத திருவடிகள் போற்றி, புருடோத்தமர் நம்பி பூங்கடல்கள் போற்றி, சேதிராயரடிகள் சீரடிகள் போற்றி, திருமூல தேவநாயனார் திருத்தாள்கள் போற்றி, திருவாலவாயார் நிழல்தாள்கள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடிகள் போற்றி, ஐயடிகள் காடவர் கோணருங்கல்கள் போற்றி, சேரமான் பெருமான் சேவடிகள் போற்றி, நக்கீர தேவநாயனார் நற்றாள்கள் போற்றி, கல்லாட தேவர் கழலடிகள் போற்றி, கபில தேவநாயனார் கழலடிகள் போற்றி, பரண தேவர் பொற்றாள்கள் போற்றி, இளம்பெருமானார் இணையடிகள் போற்றி, அதிராடிகள் அருங்கடல்கள் போற்றி, பட்டினத்து அடிகள் மலத்தாள்கள் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றாள்கள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் பெருமான் சீரடிகள் போற்றி, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோர் சீரடிகள் போற்றி போற்றி. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றிங்க. திருமுறை கோயில் அடைதல் அருள் பெருவில் தனிக்கடலும். தாமோதர ஐயா வாங்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம்
ஈன்றாள் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடுத்து திருக்கதவம் திறக்க சொக்கம்மாள் வாங்க. சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பெண்ணை நீர் அம்மா அழங்கே அறற்றாதே திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறிய திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி சித்ரா வாங்கம்மா. பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். போற்றி என்பால் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாயமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே அந்தமிலா ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டேனே. இன்னைக்கு நெட்டை குடல் ஐயா அந்த கண்டபத்தை பத்தி சொன்னார். கண்டம் என்பது கழுத்து. கழுத்துக்கு கழுத்துக்கு கீழே உடல் பகுதியெல்லாம் உலகியல் நிலைகளே செயல்படக்கூடியது. அது செயற்கருவிகள்னு சொல்லுவாங்க. கழுத்துக்கு மேல இருக்கிறது தான் அரிக்கருவிகள். நம்முடைய ஐம்புலன்களை ஐம்பொறிகளையும் கழுத்துக்கு மேலதான் வச்சிருக்கா. மெய்வாய் கண்மூக்கு சென்று ஆய்ந்தும் கழுத்துக்கு மேலதான் இருக்குது. அதனால பெருமானை மூலாதாரத்திலிருந்து மேலே எழுப்பி நெஞ்சத்திலே இருத்தி கழுத்துல கொண்டாந்து கடைசியில அந்த கண்டத்திலிருந்து கொண்டு போய் கண் வழியாக நெற்றி நடுவில் இலாடத்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கதான் நெட்டை கூட. அதுக்கான பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. அது ஐயா இன்னைக்கு சுட்டி காட்டினா நம்ம நடராஜன் ஐயா வாழ்க வாழ்க என்று சொல்லி இன்றைய திருமுறை தமிழோசையில அதான் ரொம்ப உயர்ந்த விஷயங்களை சர்வசாதாரணம் சொல்றாரு. ஏதோ கேள்வி ஞானத்தினால சொல்றாரா இல்ல உணர்ந்து சொல்றாரா? உணர்ந்து சொல்றாமதான் தெரியுது. ஆனா அது ரொம்ப கலக்கில சொல்றாரா நமக்கு அது விளையாட்டு மாதிரி தெரியுது. ஆனா மிக உயர்ந்த செய்தி அதெல்லாம். வாழ்க வாழ்க. நன்றி என்று சொல்லி இன்றைக்கு திருமுறை தமிழோசையில 343வது நாளாக திருவாசகத்தில 27வது பகுதி புணர்ச்சி 10. இதுக்கு அத்துவித இலக்கணம்னு பேர். பெருமான் ஒருவன் தான், ஆனால் அவனை ஏகன் என்று சொல்லாமல் அத்துவிதம் என்ற சொல்லாலே மெய்கண்டார் குறிப்பிடுகிறார் என்று சிவஞான போத வெண்பால சொல்லுவாங்க. அத்துவிதம் என்று கரையும் ஆங்கு. அவன் ஒருவன் தான், ஆனால் தன்னுடைய கருணையாகிய அந்த திருவருட் சக்தியோடு இணைந்து இருக்கிறான். அத
அத்துவிதம் என்று சொல்ல. அத்விதம்னா 2, அத்துவிதம்னா 2 அல்லாதது. பெருமான் எப்படி இருக்கிறான்? அம்மையப்பனாக தானும் தன் தையலுமாக இருக்கிறான். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலம். தோல் என்பது ஆணுக்குரியது, துகில் என்பது பெண்மைக்குரியது. அப்படி ரெண்டா சொல்லிட்டு போவார். துகிலும் குழையும் சுருள் தோடும். குழை என்பது ஆணுக்குரியது, தோடு என்பது பெண்மைக்குரியது. பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும். பால் வெள்ளை நீர் என்பது பராசக்தியுடைய பறையின் வரலாறு என்று சக்தியின் அடையாளம். அப்புறம் சாந்தம் என்பது சிவனாலே சிவனுக்கு உரியது. சில பேர் பொங்க போட்டா அது அம்மைக்கு அம்பாளுக்குன்னு சொல்லிடுறாங்க, அது வேற. ஆனால் அந்த நெற்றில் வைக்கிற அந்த புருவ நடுவில் வைக்கிற பொட்டு சிவம் இருக்காது, சிவத்தின் அடையாளம். சிவன் எனும் நாமம் தனக்கு உடைய செம்மேனி அம்மா. அதனால பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தம். அந்த வெள்ளை நீர் என்பது சக்தி, குங்குமம்ன்றது சிவம். பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் சூலமும் தொக்க வளையும். சூலம் என்பது பெருமானுக்குரியது, வளை என்பது பெண்மைக்குரியது. இப்படியான தொன்மைக்குரிய. அப்படி பெருமான் அந்த சக்தியோடு இணைந்து இருக்கிறான் என்பதை அவன் ஒருவன் தான். ஆனால் அதை இருவராக காட்டாமல் அத்துவிதம் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுவார்கள். அத்துவிதம் என்றறையுமாங்க என்பது மெய்கண்டார் வாக்கு. அந்த அத்துவித இலக்கணத்தை சொல்றதா இந்த புணர்ச்சி 10. அந்த புணர்ச்சி 10ல நீயுனானுமாய் ஏகபோகமாய் இருக்கும் வகை பரவும் சுகம். சிவத்தோடு புணர்தல். சிவத்தோடு ஒன்னா சேர்ந்து நாமும் சிவம் ஆயிட முடியாது. ஆனால் பெருமானுடைய திருவடி கீழ் இருந்து இன்புறுதல் என்ற செய்தியை சொல்ற அந்த புணர்ச்சி 10. வாழ்க வாழ்க. முதல் பாட்டு தொடர்பற்கொன்றை. நடராஜா வாங்க. ஐயா நான் அப்படியே அம்மா கிட்ட விட்டுறேன், ஷாம்பலா அம்மா கிட்ட. முதல் பாட்டு அவங்க படிக்கட்டும். சிவபெருமானே. அம்மா வாங்கம்மா. படிக்கடா ஷியாமலாமா வாங்க. சாமி இருக்கீங்களா? வாங்க. நேற்று நம்ம ஊர்நீசு கோயில் நிகழ்ச்சிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், வரல. சிவாய வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்க. அம்மா என்னுடைய முதல்ல நான் பாட மாட்டேன், நீங்க தான் பாடணும். வாங்க. சிவாய நம. இருக்கீங்களா? ஐயா அடியன் பாட்டுங்களா? அவங்க வருவாங்க. திருச்சிற்றம்பலம். சுடற்பொன் கொன்றை தோலாமுத்தை வாலா தொழும் புகுந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரம்மன் தடைப்பட்டின்னும் சாரமாட்டா தன்னை தந்த என்னாரமுதை உடைப்பட்டிருப்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தேன். உடைப்பட்டிருப்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். பொல்லாமணியை எப்படி புணர்வது என்றால், தன்னை தந்த என்னாரமுதை. அவன் எனக்கு அந்த அமுதை தருகிறான். நான் தரேன் இல்லை, நான் தந்த ஆணவம். ஆனால் அவன் எனக்கு தருகிறான். தன்னை தந்த என்னாரமுதை உடைவட்டிருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. நான் பெருமானோடு செல்வல்ல, பெருமான் என்னோடு சேர வேண்டும். அதுக்குதான் தியானம். பெருமான் நினைத்தால் நாம் இருந்த இடத்திலிருந்தே நினைத்த இடத்திலிருந்து அவனை நின்னாவார் பிறரென்று நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் என்று நாம் இருந்த இடத்திலிருந்து அவன் நினைத்தால் அவன் நம்மை அடைவான். நாம் போய் தேடினா நான் தேட முடியாது. திருமாலும் பெருமும் தேடிய காணாத பெருமான் நான் தேடினா கலப்பானா? கலக்க மாட்டான். ஆனால் அவன் என்னை அடைய வேண்டும். அதான் அந்த முதல் பாட்டிலேயே தன்னை தந்த என்னாரமுதை என்ற சொல்லாலே மணிவாசக பெருமான் அந்த புணர்ச்சி 10 சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. 2வது பாட்டு ஆற்ற. யாரு? கிரணா? வா படி ராஜா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். ஆற்றகிலே நடியே நரசே
ஆவணி தலை தையம் புலனாய சேற்றில் எழுந்தாய் சிந்தை செய்து சிவையும் பெருமானின் நெறித்தி உற்று மணல் போல் நெக்கு நெக்குள்ளி உருகி ஒழுமித்து போற்று நிறத்தென்று கொல்லோ என் பொல்லாமணியே புனர்ந்தே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். இப்ப பெருமானை நினைத்து உள்ளே உருகுதல், அதான் நிட்டை கூடல். அந்த உள்ளே உருகினால் நாம் ஓலமிட வேண்டாம், அவன் நம்மை நோக்கி ஓலமிடுவான். அதுதான் நம்முடைய இயற்பகை நாயனாருடைய வரலாற்றில் அது சொல்லி காட்டுவார். இயற்பகை முனிவா ஓலம் இண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்கை செய்த தீரனே ஓலம் ஓலம்னு சொல்லி காட்டுவார் செக்கிழார் பெருமான். அதனால உள்ளம் முருகுது நம் வேலை, ஓலமிடுவது அவனுடைய வேலை. நான் ஓலமிட்டேன்னா நான் சொல்லி அந்த ஆணவம் வரும். அதனாலே எனக்கு ஒண்ணும் தெரியாதப்பா, எல்லாம் நீதான். அவரவர்க்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே, எல்லாம் சிவன் செயல் என்று எண்ணு என்று உள்ளம் முருகினால் அவன் நம்மை நோக்கி வந்து ஓலமிட்டு அழைத்து நம்முள்ளே புகுந்து நமக்கு அருள் செய்வான். அதுதான் புணர்ச்சி 10. அததான் போற்றி புகழ்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. வாழ்க வாழ்க. அடுத்து நீண்ட மாலம். மூணாவது பாட்டு. நீண்ட மாலும் அயனும் பெரும நீண்ட மாலும் அயனும் பெரும நீண்ட நெருப்பை விரும்பிலேனை ஆண்டு கொண்ட என்னாரமுதை ஆண்டு கொண்ட என் ஆரமுதை அள்ளூரு உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தன்னையும் வாய்விட்டு அலறி வேண்டும் தன்னையும் வாய்விட்டு அலறி பிறையார் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோ பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை உணர்ந்தே பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை உணர்ந்தே. நன்றி ஐயா. அள்ளூர் உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டலறி. பெருமானை நோக்கி நாம் அலறுதல், ஈசனே எந்தை பெம்மானே என்று அலறுதல். அப்படி அலறுவதன் மூலமாக என்ன வரும்? பெருமானுடைய நினைப்பு நம் உள்ளத்திலே தங்கும். அந்த உள்ளத்திலே இருக்கிற அந்த நினைப்பை கண்டத்தின் வழியாக புருவ நடுவிலே ஏற்றினால் அது என்ன பண்ணும்? அமுதத்தை சொரியும். உள்நாக்கில தேன் மாறி சொட்டுன்னு சொல்லுவாங்க. அததான் இங்க அள்ளூர் உள்ளத்து அடியார் முன் வெண்டுந்தனையும் வாய்விட்டு அலறி என்று சொல்லி காட்டுகிறார். அதனால கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை குடல் என்பது நம்முடைய திருமுறையில உள்ள செய்திதான். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து அல்லிக்கமலத்து தனலட்சுமி அம்மாவாக. சிற்றம்பலம் ஐயா. அல்லிக்கமலத்தயனும் ஆளும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை
நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதின் சுவையை புள்ளிப் புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதின் சுவையை புள்ளிப் புணர்வது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சொல்லிப் பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை. பெருமான புகழை சொல்ல வேண்டும், வாய் திறந்து சொல்ல வேண்டும். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்புறப்பருக்கும் அண்ணனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி என்று சொல்லி சொல்லி பரவினால் அப்புறம் அவன் சொல்லும் பொருளும் இறந்த சுடராக நம்முடைய உள்ளத்திலே நின்று கண்டத்தின் வழியாக நெற்றி இலாடத்தானத்திலே வந்து நிற்பான் என்று சொல்றதுதான் திருமூல திருமணம். அதனால்தான் திருமூல திருமணம் தான் இந்த செய்திகள்லாம் பரவலாக இருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திகழ திகழும் செல்லம்மாள் இருக்கீங்களா? சிவாய நம. இல்ல, சிவலலிதா லோகநாதன் வாங்க. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அனைத்து பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. வாங்கம்மா வாங்கம்மா. திகழும் அடியும் சிவாய நம. திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழில் அயனும் மாலும் அகழ பறந்தும் காண மாட்டா அம்மா நிம்மா நிலம் முழுதும் நிகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழ பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தேன். புகழ பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நிகழப்பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் என்பது பெருமான் மேலே நம்மை ஆட்கொள்வது இல்லையா, பணி கொள்வது. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக்கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. நாம் அவனுக்கு பணி செய்தால் அவன் நம்மை தாங்குவான் என்ற செய்திய சொல்ற பாட்டு. நிகழப்பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு அவா என்ற நீர்மையெல்லாம். வாழ்க வாழ்க. அடுத்து பரிந்து வந்து பாமா பாடுமா. பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடேர் கரு செய்ய பிரிந்து போன்றும் பெருமாநிலத்தில் அருமால் உற்றேன் என்றென்று சொரிந்த கண்ணி சரியா உள்நி ரோமம் சிலுப்ப புகுதன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோயின் பொல்லா மணியே புணர்ந்து புரிந்து நிற்பது என்று கொள்ளோயின் பொல்லா மணியே புணர்ந்து. திருச்சிற்றம்பலம். சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர். முதல்ல புறத்தழுகிற கண்ணீர் ஆழம் பெருமான நோய்க்கு அழகத்துக்கணும். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதுரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமேலேற தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடைந்த அன்பன் என்று மணிவாசகருக்கு பேரு. நானார் என் உள்ளமா ஞானங்களார் என்னை யாரறிவார் வானோர் பிரான் என்னை ஆண்டினலேல் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் ஒன்பலிதேர் அம்பலவன் தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும்பி என்று பெருமாய் நோக்கி அழ வேண்டும். வெளியில புறக்கண்ணீர் வந்தால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கும். அப்போது அகத்தில அந்த தேன் ஊறும். அந்த அடுத்த என்ன பண்ணாரு, சொரிய உள்நீர்னு சொன்னார். அங்க சொரிய உள்நீர் என்பதுதான் அந்த உள்நாக்கில தேன் சொட்டுதல், அது தித்திக்கும். வெளியில புறத்தினால நம்முடைய துன்பம் போனா உள்ளுக்குள்ளே இன்பம் பெருகும். வாழ்க வாழ்க. அதுதான் நெட்டை கூடல்னு சொல்றது. வாழ்க வாழ்க. நன்றி. சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர். புறத்திலே அழுவதும் உள்ளே அந்த அமுதம் சொரிவதும், அது உள்நீர் என்பது அமுதம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நினைய பிறருக்கு. திருச்சிற்றம்பலம். அடியேன் படிக்கிறேன். பாடுங்க.
நிலைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பாரை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கணைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே உனைய பெறுவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. அழுதால் உன்னை பெறலாமே என்ற வகையிலே கனைய கண்ணீர் அருவிபாய கையும் கூப்பி கடிமலரால் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள் என்பதுதான் கனைய கண்ணீர் அருவிபாய கையும் குப்பி கடிமலரால் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து நெக்கு நெக்கு. கோபால் சரிதா வாங்க. கோபால் சரிதாம்மா வாங்கம்மா. சிவாயிரம். எட்டாவது பாட்டு. எட்டாவது பாட்டுங்களா சாமி? மாணிக்க வாசகரைய மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நெக்கு நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நாம் விதத்தார் கூத்தும் நவிற்று செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர்த்து பூக்கு நிற்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியே புணர்ந்தே பூக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி என பெருமானை அழுது அரற்றுதல். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாம் எனதா நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்து என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து தாதாய் மூவர். உமா அம்மா வாங்க. குன்றத்தூர் உமா அம்மா வாங்கம்மா. நாளுடைய சிவனை போட்டி எந்நாட்டோர்க்கு இறைவா போட்டி. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தாதாய் மோவேல் உலகுக்கும் தாயே நாயேன் தன்னை ஆண்ட பேதாய் பிறவி பிணிக்கு ஓர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் பேதாய் பிறவி பிணிக்கொரு மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலா பாத போது ஆய்ந்து அணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியே புணர்ந்தே போது ஆய்ந்து அணிவது என்று கொல்லோ என் பொல்லாமணியே புணர்ந்தே. சுவாயினம். பெருமான் பிறவிப்பிணிக்கு மருந்தாக பெருந்தேன் பில்க எப்பொழுதும் என்று அந்த பெருமானுடைய அந்த நினைப்பினால உள்ளத்திலே ஒரு அமுதம் ஊறும். அதை தேன்னு சொல்லுவாங்க. அதுதான் பெருந்தேன் பில்க என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. காப்பாய் படைப்பாய். அடுத்தது சங்கரையா வாங்க. சங்கர் வாங்கயா.
கடைசி பாட்டு காப்பாய். சரிம்மா சரிம்மா. காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின். காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின். விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனையாண்ட பார்ப்பானே பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போதணைவதென்று கொல்லோ என் பொல்லாமணியே புணர்ந்தே. பூப்போதணைவதென்று கொல்லா என் பொல்லாமணியே புணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. காலையில இருந்து பெருமானுடைய புகழை பாடி பெருமானுடைய திருவடியில பூப்போது அணைவது என்று கொல்லோ. அந்த காலையில இருந்து அந்த போது என்று சொல்கிற மலர்ந்தும் மலராத பூக்களை கொண்டு போய் பெருமானுடைய திருவடியிலே சேர்த்தல், அதுதான் உண்மையான புணர்ச்சி. அதனால பூப்போது அணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. அதான் பழைய காலத்துல ஒரு பாட்டு சொல்லுவாங்க, பொழுது விடிந்து பொழுது போய் திருமலை ஏற வேண்டும், ஏறி மலர்ந்த பூ கொய்ய வேண்டும், கொய்து திருமுடி சாத்த வேண்டும், சாத்தியே கைகட்டி நிற்க வேண்டும், நின்று திருவிளக்கு ஏற்ற வேண்டும், ஏற்றி அரகரா என்ன வேண்டும்னு பழங்கால பாட்டு அது. அதனால பெருமானுக்கு அப்படி தொண்டு செய்தால் அப்ப பெருமானுடைய எண்ணம் நம் உள்ளத்திலே ஊறும். அப்படி ஊறுகிற போது பெருமான் நம்மை தேடி வந்து நம் உள்ளத்திலே புகுந்து கொள்வான். அதுதான் உண்மையான புணர்ச்சி. அதனால பாடி பாடி பணிந்து பாத பூப்போதணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன்ற புணர்ச்சி பத்தான அத்துவித இலக்கணம். பெருமான் நேயனானுமாய் ஏகபோகமாய் இருக்கும் வகை பரவும் சுகம்னு அருணகிரார் பாட்டுற அந்த செய்திதான் இந்த மணிவாசர் கொடுத்த கொடையாகிய புணர்ச்சி பத்து. இங்க இருந்தா அங்க போச்சு அது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ஏன்னா மணிவாசக பெருமான் 2ஆம் நூற்றாண்டவர், அருணகிரியார் இப்ப 17ஆம் நூற்றாண்டு வாழ்ந்தவர். நன்றி நன்றி. வாழ்க. இன்னும் அடுத்த ரவுண்டியா சுற்று படிக்கலாயா? வாங்க ஷியாமலாமா ஆரம்பிங்க. வாங்கம்மா. சிவாய நம. இருக்காங்களா? இருக்கா. சிவாய நம ஐயா. முதல்ல கூப்பிட்டவங்களை ஆளை காணோம். வந்துட்டேன் ஐயா. திருப்பள்ளி வச்சு பாடத்துல வந்துட்டேன். வந்துட்டேன் ஐயா. நானு திருப்பள்ளி வச்சு பாடினோம்ல அம்மா அப்ப வந்தீங்க. ஆனா இந்த புணர்ச்சி பத்துப்பா முதல் பாட்டை உங்களை பாட சொல்லி அட்டாச்சு உங்களை கூப்பிட்டாரு. அப்ப நீங்க இல்ல ஐயா. நான் இருந்துட்டேன், இங்கதான் இருந்தேன். சரி ரைட், சந்தோஷம். புணர்ச்சி பத்து. நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சுடற்பொற்குன்றை தோளாமுத்தை வாழா தொழும்புகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணாலயனை கருமால் பிரமன் தடைப்பட்டு என்னும் சாரமாட்டா தன்னை தந்த என் ஆரமுதை உடைப்பட்டு இருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. உடைப்பட்டிருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. நன்றி ஐயா. நன்றி. கருணாலயனே கருமால் பிரமன் தடைபட்டின்னும் சாரமாட்டா தன்னை தந்த என்னாரமுதை. திருமாலும் பிரமனும் யான் எனது என்ற செருக்கின் அடையாளம் என்று கூறுவார்கள். அந்த செருக்கினாலதான் பெருமான் நம்மை அடைய விடாமல் தடையாக நிற்பது. அந்த தடையை நீக்கினால் பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான். ஆனாலே தடைபட்டின்னும் சாரமாட்டா தன்னை தந்த என்னாரமுதை புடைபட்டிருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. அந்த தடையை நீக்குவதற்கு என்ன செய்யணும்? 5 எழுத்து ஓதணும். 5 எழுத்து ஓதினால் பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுவான். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய்
தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை. வாழ்க வாழ்க. நன்றி. 2வது பாட்டு. பொல்லாமணின்றது ஜோதி தானே குறிக்குது? எதையா? பொல்லாமணின்றது அந்த ஜோதியை குறிக்குதாயா? இல்ல பொல்லுதல்னா இது, அதாவது செதுக்குதல். பொல்லான செதுக்காத சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க. சரி சரி. பொல்லுதல் பொல்லா பிள்ளையார்னு சொல்றோம் இல்லையா, அது ஜோதி வேற அது வேற. இதுக்கு வந்து இங்க வந்து பொல்லா என்பது செதுக்காம செய்யற பெருமான், அதனால சுயம்பு மூர்த்தின்னு பேரு. அதுக்காக அது பொல்லாமணி என்று சொல்லுவார்கள் பெருமானை. நன்றி நன்றி. சுயம்பு மூர்த்திக்கு பொல்லாமணின்னு பேரு. நன்றி. அடுத்தது காந்திமதி அம்மா வாங்க. படிக்கிறேன். ஆற்ற கில்லேன் அடியேன் அரசே அவனி தலத்து ஐம்புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்றே தீ ஊற்று மணல் போல் நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றாரு, அதனால அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லார். அதை உணராம நம்ம இந்த அவனியில் ஐம்புலனாகிய சேற்றிலே அழுந்து கிடக்கிறோம். அவனித்தலத்து ஐம்புலனாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து. அதனால நாம் ஐம்புல ஆசைகளே இல்லாமல் அஞ்செழுத்தின் மூலமாக பெருமானை அடையல என்ற செய்திய சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நீண்டமாலும் அயனும் வெறுப்பும். செல்வம் அம்மாவாக. நீண்ட மாலும் அயனும் வருவ நீண்ட நெருப்பை விரும்பிலேனை ஆண்டு கொண்ட என்னாரமுதை அல்லோரு துள்ளடியார் முன் வேண்டும் தனையும் வாய் விட்டலறி விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பதென்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. பூண்டு கிடப்பதென்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். எது நீண்ட நெருப்பு? நீண்டமாலும் அயனும் வருவ நீண்ட நெருப்பை விருப்பிலேனை. அந்த நீண்ட நெருப்பு எது? கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படா என்ன வியந்தடல் வெளிப்பட்ட எந்தாய். அந்த தீயதான் திருவண்ணாமலை கார்த்திகை பேசுறாங்க. இன்னும் எரிஞ்சிக்குதா, இன்னும் 23 வரைக்கும் இருக்குதுன்னுவாங்க. அதனால போய் பாக்குறவங்க இன்னைக்குதான் கடைசி நாளா, வேண்டாம் யாராவது போய் பாக்கணும்னா இன்னைக்கே பார்த்துடலான்னு சொல்றாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நித்திலாமா வாங்க. அல்லி கமலத்து வேதியற் செல்வி வாரஜா. அல்லி கமலன் தயனும் ஆளும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லி கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை உள்ளி புணர்வதென்று கொல்லா என் பொல்லா மணியை புணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. நான் போய் பெருமானை தேடுகிறேன், நான் புணர்கின்பட பெருமான் என்னை வந்து புணர வேண்டும். புள்ளி புணர் என்பது அவன் என்னை வந்து தழுவ வேண்டும் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. திகழ திகழும். தமிழரசி அம்மா வாங்க. தமிழரசி அம்மா இருக்கீங்களா? அடுத்தது வாழப்பாடி சித்ரா அம்மாவாக. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க ஐயா. பெருமானி மாணிக்க வாச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திகழ திகழும் அடியும் முடியும்
காண்பான் கீழ் மேல் அயனும் மாலும் அகழப் பரந்தும் காணமாட்டா அம்மான் இம்மான் நிலமுழுதும் திகழ பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு என்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம் சாமி. புகழப்பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன்னு சித்தராமா பாடுறாங்க. பாடும்போது பாட ஆரம்பிக்க சொல்லுவோம், பாட முடிய சொல்லுவோம். அங்க கோழி கூவுது. எப்படி கூவுது? கொக்கரகோன்னு கூவுது. என்ன கோ என்றால் தலைவன், தலைவனை நோக்கி கூவுகிறது. என்ன நாம் தான் இல்லை, இந்த உலகத்துல நமக்கு மேல ஒரு தலைவன் இருக்கிறான். அந்த கொக்கரக்கோ என்பது தலைவனை குறிக்கும். கோ என்றால் தலைவன். அந்த பெருமானை என்னுடைய புகழை பேச விடுற, அவனுடைய புகழை பேச வேண்டும். அதனால புகழப்பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன்னு பெருமான் புகழை பேசுகிற அந்த குரல். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்பை எம்பும் வெண் சங்கெங்கும். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. இயற்கை ஐயா, இயற்கையாவே அமைஞ்சு போச்சுங்க ஐயா. இயற்கைதான் இறைவன். கடவுள் அனுப்பாத எல்லாம் இயற்கை இயற்கைன்னு சொல்றானே, அந்த இயற்கை தான் கடவுள். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகின்னு இயற்கை தான் கடவுள். அவங்க அது தெரியாமே அம்மாட்டு சொல்லிக்கிறான். கடவுள் ஒண்ணு கிடையாது, எல்லாம் இயற்கை தானே. நீ எதை இயற்கைன்னு சொல்ல அதையே நான் கடவுள்னு சொல்றேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இல்லையா? கடவுள்னு சொல்ற, நான் கடவுள்னு சொல்றேன், நீ இயற்கைன்னு சொல்ற. ரெண்டும் ஒண்ணுதான். எப்போ ஒன்றுபடுற அப்படின்னு கத்துது. அதுதான் புணர்ச்சி. இயற்கையும் இறைவனும் புணர்தல். அது ஒரு வகையான புணர்ச்சி. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு 8வது நாளுங்கய்யா. திருவெம்பாவையில 8வது பாட்டு கோழி சிலம்பன்னு ஆரம்பிக்குது. அதனாலதாங்க யாருக்கும் இன்னைக்கு ஓ ஐயா, உண்மையா சொல்றீங்க? எனக்கு பாருங்க, அதை கவனிக்கல, நான் எனக்கு தவற விட்டேன். இன்னைக்கு கோழி சிலம்பன்னு ஆஹா, என்ன ஒரு கோ இன்சிடென்ட் பாருங்க ஐயா. சிவபெருமானே, சிவசிவா ஐயா அதை கவனிச்சிருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலையான பத்தியும் அதுல வந்துருச்சுங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். ஆமா ஆமா. அன்னைக்கு ஏத்தன தீபம் இன்னைக்கு 23 இன்னைக்கு வரைக்கும் எரியுன்றாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து பத்மாவதி அம்மாவா? அரங்கோயா படி சொல்லுங்க. அடுத்த பாட்ட பொன்னி படிங்க. அடுத்து பத்மாவதி அம்மா படிங்க. பரிந்து வந்து அரங்கோயா படிங்க. பரிந்து வந்து ஆறாவது பாட்டியா? சரிங்க. பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேர் கருள் செய்ய பிரிந்து போந்து பெருமானிடத்தில் அருமாள் உற்றேன் என்றென்று சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் ரோமம் சிலிர்ப்ப உகந்தன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை உணர்ந்தே. பரிந்து வந்து பரம ஆனந்தம். எது பரமானந்தம்? ஆனந்தம் என்பது ஆன்மாவை உலகிலிருந்து அருளிലേക്ക് கொண்டு போய் சேர்த்தல். கோழி கூதுன்னா ஏதோ பொழுது வந்துச்சு, அது சூரியன் வரப்போகுது, அதுக்காக போகுது அப்படின்னு சொல்ற உலகியல் செய்தியிலிருந்து இல்ல. கோழி கொக்கரக்கோன்னு கூவுது, அது நமக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கிறான் நினைவுபடுத்துகிறது என்று சொல்கிற அந்த பரம ஆனந்தம் என்று சொல்லலாம். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. நினைய பிறருக்கு. பத்மாவதி அம்மா. சிவாய நம்மையா. வாங்கம்மா. நினைய பிறருக்கு அறிய நெருப்பை நீரை காலை நிழலின் விசும்பை தனை ஒப்பாறை இல்லா தனியே நோக்கி தழைத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியே புலந்தே. புனைய பெறுவது என்று கொள்ளோ என் பொல்லாமணியே புலந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றி. தனை ஒப்பாறை இல்லாத்தனியை அந்த கொக்கரக்கோனு கூவுறது நமக்கு மேலே இருக்கிறான், அவன் யாருக்கும் ஒப்பில்லாத பெருமான் என்று சொல்லத
தனை ஒப்பாரை இல்லாத்தனியே என்று அந்த கோழி கூவதா சொல்லி காட்டுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து நெக்கு நெக்கு. ஆனந்தலட்சுமி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வணக்கம் ஐயா. நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி ஐயா. பெருமானை எப்படி வாழ்த்தணும்னா நானாவிதத்தால் கூத்துணவிற்று என்று சொல்லி பெருமானை எப்படி வாழ்த்துதல்? நின்றும் இருந்தும் கிடந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் நானாவிதத்தால் வாழ்த்துதல் என்று சொல்லி காட்டுகிறார். யாராதால என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள். இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு சடங்கு சட்டம் சம்பிரதாயம் அதெல்லாம் விட்டுட்டு எந்த நிலையில் இருந்தாலும் நீ பெருமானை வணங்கலாம். அந்த நினைப்பு தான் முக்கியம் என்பதை சொல்லி காட்டுகிற பாடல். நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்துணவிற்றி. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. தாதாய் மூவேழ் உலகு. பட்டம்மாள் வாங்க. அடையன்னு கேட்டுக்கிறேங்க ஐயா, வெளியில இருக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. நல்லா கேளுங்க. திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. தாதாய் மூவேழுலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்து பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதாமணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போதாய்ந்தனைவது என்று சொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். போதாய்ந்தனைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். திருச்சிற்றம்பலம். வாய்ப்புக்கு நன்றி. பெருமான் அம்மையப்பனா இருக்கிறான். அம்மையப்பா ஒப்பிலாமணிய என்ற செய்தியை இங்க சொல்லி காட்டுகிறார். தாதாய் மூவேழ் உலகுக்கும் தாயே. அவன் தாயாகவும் தந்தையாகவும் அம்மையாகவும் அப்பனாகவும் சிவனாகவும் சக்தியாக இருக்கிறான். அதுதான் உண்மையான புணர்ச்சி. அதுதான் அத்துவித இலக்கணம் என்று சொல்வது. வாழ்க வாழ்க. அடுத்து காப்பாய் படைப்பாய். தாமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னேயனை ஆண்ட பார்ப்பானேயம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போதனைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. பூப்போதனைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி என்பதை பெருமான் செய்கிற முத்தொழில காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் வந்து பெருமானுடைய முத்தொழில் மூலமாக நம்மை பதப்படுத்தி அவனுடைய திருவடியிலே கொண்டு போய் சேர்க்கிற அந்த புணர்ச்சி, அதுதான் அத்துவித இலக்கணம் என்று முடிக்கிறார். வாழ்க வாழ்கன்னு சொல்லி இன்னைக்கு 8ஆம் நாள் ஐயா அரங்கோயா ஞாபகப்படுத்துறாங்க. கோழி சிலம்பும் அன்பர்கள் அந்த அந்த 8வது பாட்டை இன்னைக்கு திரும்ப படிக்கலாம். கோழி சிலம்பும் குருகங்கும். ஐயா அந்த கடைசி பாட்டை சொக்கம்மாளும் ஈ சித்ராவும் படிச்சிட்டோம். கடைசி பதிவு சொக்கம்மாள் படிங்கம்மா. சரி. திருச்சிற்றம்பலம்.
காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணீர் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவாய் முதலாய் நின்ற முதல்வா முன்னே இணையாண்ட பார்ப்பானேயும் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாதம் பூப்போதனைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன் பூப்போதனைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தேன். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சித்ரா படிச்சிருக்குமா? பாடிடுறாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கு எல்லாம் முப்பாய் மூவாய் முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனையாண்ட பார்ப்பானேயம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போது அணைவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா வேற என்ன இருக்காங்களா? எல்லாம் முடிச்சிட்டாங்க. சாமலாமா இருக்காங்களா? படிக்க சொல்லு. சாமலாமா அந்த இந்த அந்த 8வது பாட்டை படிக்க சொல்லி அப்புறமா பொன்னுசல் வாழ்த்து. சரி அம்மா வாங்கம்மா. திருவெம்பாயில 8வது பாட்டு படிங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம படிக்கிறது திருவாசகம் 8ஆம் திருமுறை. திருவெம்பாயில் எனக்கு 8ஆம் நாள். வாழ்க. ஐயா கோழி சிலம்ப சிலம்பம். சரிங்க ஐயா. கோழி சிலம்ப சிலம்பம். இப்ப கோழி கூச்சு இல்லையா, அதனால இன்னைக்கு 8ஆம் நாள். மார்கழி 8, திருவாசகம் 8, அதனால 8 பெருமானை நாம் எட்ட வேண்டும். சரிங்க ஐயா. சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி இது என்ன உறக்கமோ வாய் திரவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலோர் எம்பாவாய். நன்றி ஐயா. சிவாய நம. கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும். இப்பதான் நம்ம என்ன பண்றோம், காலை சீக்கிரம் எழுந்துக்கிறோம்னா அலாரம் வச்சு எழுந்துக்கிறோம். கடிகாரம் கையில இருக்குது. அந்த காலத்துல கடிகாரம்லாம் கிடையாது. கோழி கூவதான். பெரியவங்க திட்டுவாங்க, கோழி கூச்சி இன்னுமா தூங்கி நிற்கிறேன்னு திட்டுவாங்க பெரியவங்க, வயசான அந்த காலத்துலாம். எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவோம், டே கோழி கூச்சி இன்னுமா தூங்கி நிற்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி கோழி சிலம்ப சிலம்பும். அந்த பொழுது விடியறத அந்த கோழிதான் அந்த தன்னுடைய கூவல் மூலமாக, கொக்கரக்கோ என்ற அந்த சொல் மூலமாக நமக்கு மேலே ஒரு தலைவன் இருக்கிறான். நாம் தான் பெரியவன் நினைச்சு ஆணவத்தோடு தெரியாதே, என்ன எல்லாம் உன்னால முடியாது, அவன் நமக்கு மேலே ஒன்று இருக்கிற அந்த சொல்லி காட்டுக, அந்த சொல்லை உணர்த்துகிற கோழி என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. பொன்னூசல்யா, பொன்னூசல் அது ஐயா 2 பேருக்கு மியூட் ஓபன் பண்ணுங்கய்யா. சிவாய நம. திருக்கதை அடைப்பித்தல். முதல்ல பொன்னூசல், திருக்கதை அடைப்பித்தல், வாழ்த்து. சரஸ்வதி அம்மா போரூர் செண்பவல்லி அம்மா வாங்க. 4வது பாட்டு பொன்னூசல். நஞ்சமறு கண்டத்தன். நஞ்ச திருச்சிற்றம்பலம். நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சொலால் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்றமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பறுப்பான் தூய புகழ் பாடி
உஞ்சமார் வெல்வலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. வாழப்பாடி சித்ராமா வாங்க, திருக்கதவம் அடைக்க. விடுமின் வெகுளி வேட்கை. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. 8:45 சரிங்க ஐயா, எடுத்துக்கிறேங்க ஐயா. யாத்திரை 10 மாதம். சரிங்க ஐயா, இந்த அரியன் ஊர்ல இருக்குங்க, நான் புத்தகம் இல்ல. சரி. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை, உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே, உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்கனால்வான் புகழ்களையே, உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்கனால்வான் புகழ்களையே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம் சாமி. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம். சரஸ்வதி அம்மா வாங்க. சரி இல்ல ஐயா, எங்க அடுத்தவங்க வாய்ப்பு கொடுங்க. சரிங்க வாங்க. பத்மாவதி அம்மா வாங்க. வரலையே. திலகவதி அம்மா கூப்பிடுங்க. ஐயா அடியான் பாட்டுங்களா? படிய. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவாடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமேலான் பதமே. மியூட் ஓபன் பண்ணீங்க. அமுதா பழனியப்பன் வாங்க, வாழ்த்து படிங்கம்மா. ஐயா வாய்ப்பு கொடுங்க ஐயா. சிவபெருமானு. ஆனந்தலட்சுமி அம்மா படிங்க, வாழ்த்து படிங்க. சரி ஐயா, எல்லாம் பணியா இருப்பாங்க ஐயா. சிவபெருமானு தனம் தரம். திலகவதி அம்மா வாங்க. அடுத்து திலகவதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாம், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலாயினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே, கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே, கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வாய்ப்பு தாமதன் ஐயா பாடுங்க, ஏதாவது ஒன்று பாடிட்டு முடிக்கலாம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், நேர்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம.
நன்றிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே நாம் மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி இமைகளாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் நவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை காரைக்காலிலிருந்து விஜயலட்சுமி அம்மா உரையாற்றுவார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரியாக 9:50 திருத்தொண்ட தொகை பாடியும் 10 மணிக்கு மேல் பொன்னூசல் பாடியும் சரியாக 10:30 10:20 வாக்கில் அகபூசை போற்றி சொல்லி அகபூசை செய்து நிறைவு செய்வோம். அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம்.